வச்சுக்குவேன். இல்லாட்டி கையில இப்படி புடிச்சுக்கிட்டே தூங்கிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு முருகன பிடிக்கும். அன்னைக்கு நைட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அதாவது முருகனுக்கு கல்யாணம் ஆனதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கு பக்தி தான் ஓகே. அப்புறம் வந்து முருகனுக்கு 2 கல்யாணம் ஆனது எனக்கு அத விட தாங்க முடியல. அதாவது எனக்கு கௌரவம் போச்சு. அதாவது மானமே போச்சுங்கிற அளவுக்கு. நான் கும்பிடுற சாமி எப்படி 2 கல்யாணம் பண்ணலாம்? அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சின்ன பிள்ளையிலயே எனக்கு ஏன் தப்புன்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு ஆள் எதுக்கு 2 பேர கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் அழுதுகிட்டே நான் தூங்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு வாரம் அதாவது காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு, இந்த யாம் இருக்க பயமேன்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அது வந்து ஒரு தைரியத்த குடுக்கும். நான் ரொம்ப தூரம் நடந்து போவோம் இல்லையா? அப்ப நான் சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். ஒரு வாரம் சாமியே கும்பிடல. ஆனாலும் எனக்கு வந்து இப்போ நீங்க டீ, காஃபிய திடீர்னு நிறுத்துனா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு வாரம் சாமியே கும்பிடல. ஃபோட்டோ பார்க்கல, கும்பிடவே இல்ல. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்தது. ஐயோ! என்ன பண்றது? அப்படின்ட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதாவது நான் ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். இந்த ஒரு வாரம் வந்து இந்த முருகன கும்பிடாம இருந்தது எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் என்ன பண்ணேன், அதாவது நான் கந்த கந்தன் கருணை படம் பார்க்கல. பார்க்கல. அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அதாவது எனக்கு பெரிய முருகன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த ஆடு காண போனதா நான் கனவு கண்டேங்கிற மாதிரி. ஆ முருகனுக்கு 2 கல்யாணம் நடக்கல. முருகனுக்கு கல்யாணமே நடக்கல. அதாவது அந்த குட்டி முருகன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச முருகன். இதுக்கு மேல எனக்கு முருகன பத்தி எதுவுமே தெரியாது. அப்படின்னு அந்த சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கு நான் போறேன். போயிட்டு அப்பதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பாடா! என்ன ஒரு ரிலாக்சேஷன் தெரியுமா? அதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியா இருந்தது. பழையபடிக்கு நான் சாமி கும்பிடுறேன். அது போறேன், வர்றேன். ஒண்ணுமே இல்ல. பிரச்சனை அப்படியே சால்வ்ட். எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு தோணுச்சு ஒரு நாளு. அதாவது இந்த வளர வளர தோணுச்சு. முருகன் அந்த சாமியெல்லாம் கனவுல வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி முருகன் என்னைக்காவது கனவுல வந்தா, முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, "உனக்கு 2 கல்யாணம் ஆச்சா? ஆவலையா?" அப்படின்னு கேட்கணும்னு நான் ரொம்ப வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன ஒரு ஃபன்னியா நடந்தது தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்த் இந்து கோயில் இங்க ஒண்ணு இருக்கு. நம்ம பக்கத்து ஏரியாவுல. அங்க போயிட்டு முருகன் படம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னாரு தெரியுமா? அங்க அந்த லட்டுலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பொண்டாட்டியோட முருகன் இருக்கு வேணுமான்னு கேட்டாரு. நான் அப்படியே மனசுக்குள்ள சிரிப்பு வருது. பயங்கரமா சிரிப்பு வருது. ஆனா வெளியில இல்ல வேணாம். எனக்கு எனக்கு இது வந்து 2 மனைவியோட இருக்கிற முருகன வீட்ல கொண்டு வந்து வச்சா, பிள்ளைங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்ப நானாவது கந்தன் கருணை படம் பார்த்தேன். நான்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நானே போட்டு குடுத்தா தான் அந்த பிள்ளைங்க பார்க்க முடியும். நான் ஜென்மத்துக்கு குடுக்க மாட்டேன். என் பொண்ணு கேட்கிறா, அந்த சிவனுக்கு இடது பக்கம் முருகன் சன்னதி இருக்கு. அதான் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா? அதுல முருகன் இருக்கிறாரு. பக்கத்துல 2 பொண்ணுங்க 2 மனைவி நிக்கிறா